தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாளை மதியம் மக்களை சந்திக்கின்றார். அமித்ஷா அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக 5 பக்க அறிக்கையை தேசிய தலைவரிடம் சமர்ப்பித்தார். அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் 4 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டுள்ளார். தேசிய தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களை சந்திக்கிறார் அண்ணாமலை. நாளைய தினம் புதிய கட்சியின் பெயரை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ள தகவல் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஏறத்தாழ 70% மேற்பட்டோர் அண்ணாமலை புதிய கட்சியை சேர்ந்தால் அந்த கட்சியில் சேரலாம் என முடிவெடுத்துள்ளனர். தற்பொழுது தமிழகம் முழுவதும் அண்ணாமலைக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்ட ஆரம்பித்துள்ளனர். நாளை மதியம் சமூக வலைதளங்கள் மூலமாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை IPS மக்களை சந்திக்கின்றார்.